ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கரமாக இருக்குது எப்பா. அதாவது முத்துக்குமரனை பற்றி உங்களுக்கே தெரியும். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி செம்மையாக உடஞ்சார். காரணம் தர்ஷிகா அந்த மாதிரி பண்ணது இவருக்கு மனசே ஆறலை. அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி வெளுத்துட்டாங்க. முத்துக்குமரனை போட்டு தாக்கிட்டாங்க. ஆனாலும் நேற்று அவங்க அதை வேணும்ட்டு பண்ணலை. நான் ஒரு மேனேஜராக திங்க் பண்ணேன்னு போய் சொல்லி நைட்டு தூங்குறவர் எழுப்பி ஒரு நாடகம் ஆடினாங்க. அப்பயே அவர் மதிக்கலை. இப்போயும் கூப்பிட்டு பேசுகிறாங்க போல இருக்குது. அதுவும் இதில் கொடுமை என்னென்னா, அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க தர்ஷிகா, விஜய் விஷால், அருண்லாம் அவனுக்கு இன்னும் அதிகமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும்னு அவங்க புறணி பேசிட்டு எப்படி மனசாட்சியே இல்லாமல் இங்கே நான் ஒரு மேனேஜராக தான் திங்க் பண்ணேன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க வாயாலே அவங்க என்ன பேச நினச்சாங்க, அவங்க என்ன முத்துக்குமரன் கொடுக்க நினச்சாங்கன்றதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்க வர வச்சுட்டார் நம்ம முத்து. எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவன் ஓட்டினா நான் சாப்பிட மாட்டேன், நீ பிரச்சனையை வளர்த்துட்டு போனல, அது எதுக்காக அப்படின்போது, ஏன்னா அது உன்னோட தொழில் கூடம், அதை நீ காலால் வச்சு ஓட்டுற, அது எவ்வளோ லெத்தாரிஜிக்காக இருந்து மற்றவங்களை அங்கே ஒர்க் பண்ணுறவங்களை அசிங்கம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்போது, அப்படியா சரி. அந்த இடத்துல முத்து இதை அன்ஷிதா ஒரு விஷயம் சொன்னாங்களே, அது என்னன்னு ஞாபகம் இருக்கணுமோ. ஆமாம் சொன்னால் நீ சாப்பிட்லன்னா நான் சாப்பிட மாட்டேன் சொன்னேன். அது கிடையாது. இந்த காலில் வச்சு ஓட்டுறத நான் தான் அவனுக்கு சொன்னேன், நான் ஜிம்மில் ஓட்டியிருக்கேன்னு சொன்னேன், அதனால தான் அவன் பண்ணான்னு சொன்னாங்கல்ல. அப்போ எங்கே போச்சு உனக்கு புத்தின்னா? சரி, அப்போ அவங்க சொன்னாங்கன்னா முத்துக்குமரனுக்கு எங்கே போச்சு புத்தி? அதாவது எப்படி மடக்கிறாங்க போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க மேனேஜர் தான் எடுத்திருக்காங்க டிசிஷன். ஒரு மேனேஜர் தான் அவங்க சொன்னதுனால தாங்க நான் செஞ்சேன், என் யூனியன் லீடர் சொன்னாங்க அதை நான் செஞ்சேன்னு சொன்னாலும் விட்டுற மாட்டாங்களா? அவங்களுக்கு தேவை அது அடுத்தடுத்து சொல்கிறாங்க கேளுங்க. ஷாக் ஆகிட்டு, இல்லை முத்துக்குமரனுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்போது, ஆமாம்மா முத்துக்குமரன் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டான், அவனுக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, முட்டா பைய, அவன் தான் தப்பை ஒத்துக்கிட்டான்ல. இன்னும் அங்கே தர்ஷிகாவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அப்போ தர்ஷிகா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு ஓகே, நீ தப்பு பண்ணிட்டு தான், ஆனால் நீ அதை அங்கே பண்ணும்போது ஒரு ஜோவியெல்லாம் பண்ணாமல் இருந்துச்சு, நீ ஜோவியெல்லாம் ஆளே கிடையாதுன்ட்டாங்க. அப்படியே அதை மறைக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. முத்து அப்படியே நான் உங்ககிட்ட ஜோவியில் பழகினதே இல்லையா அப்படின்போது, இல்லை அதாவது அப்படின்னு வளர்றாங்க. அப்புறம் திரும்ப இவர் கேட்குறாரு, சரி நான் காலால் ஓட்டிட்டு அந்த ஒர்க் பிளேஸை அவமதிச்சிட்டேன்னு சொல்லிட்டல, இப்போது இந்த மேனேஜர் தர்ஷிகாவுக்கு என்ன வேணும்? நீ அந்த நேரத்தில் மேனேஜராக யோசிச்சியா, தர்ஷிகாவாக யோசிச்சியா அப்படின்போது நான் அந்த இடத்துல தர்ஷிகாவாக யோசிக்கல, மேனேஜர் தான் யோசித்தேன். சரி, அப்போ மேனேஜராக நீ யோசிச்சனா என்ன பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ அது அதுன்னு ஏதோ வளரிட்டு, இல்லை நீ நான் உனக்கு ஏன் நீ ஓட்டினா நான் சாப்பிட மாட்டேன் சொன்னேன்னா, நீ ஓட்டுறதுக்கு பதில் உனக்கு பதில் இன்னொருத்தன் ஓட்டினானா, இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உணர்ந்துட்டேன், இருந்தாலும் எனக்கு பதில் நீ ஓட்டினா எனக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லும்போதே அவர் அந்த மாதிரி நீ பண்ணியிருந்தானா நான் கில்ட்டில் செத்துருப்பேன் அப்படின்றாரு. அவ்வளோ கஷ்டத்தில் அவர் சொல்கிறாரு. அவங்க அதை தான் சொல்ல வரேன், நீ செத்துருப்ப, அதுதான் எனக்கு வேணுன்ட்டாங்க. எது? நான் கில்ட்டில் செத்துருவேன்னு சொன்னது உனக்கு வேணும்? ஆமாம், அதான் வேணுன்ட்டாங்க. புரிஞ்சிச்சா மக்களே? ஒருத்தன் அங்கே சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமும் அவன் கில்ட்டில் சாகணும்னு நினச்சிருக்காங்க இந்த தர்ஷிகா. எவ்வளோ சூப்பரில். அப்போது அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தை, இதை தான் நான் சொன்னேன், எதுக்காக நீ பேசலைன்னு சொன்ன பற்றியா, ஒரு மேனேஜராக இல்லாமல் தர்ஷிகாவாக நீ பண்ணது கிளியராக எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என் மேலே இருக்கிற வெஞ்சன்ஸ் அங்கே கொட்டினது நல்லா தெரிஞ்சிச்சு, நான் செம்மையாக உடஞ்சேன், அதனால தான் நான் இனிமேல் தர்ஷிகா கூட பேசக்கூடாது முடிவு பண்ணேன் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒன்று சொன்னார். சரி, திரும்ப இவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இல்லை, நான் அந்த மாதிரி பண்ணலன்னு. சரி ஓகே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தர்ஷிகா லவா லட்டு மேட்ரு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு, நம்ம அதை பெரிய பிரச்சனையாக வளர்த்தோமா, கடந்து போனோமா இல்லையா? ஆமாம். சரி, ஜெஃப்ரி ஒரு தப்பு பண்ணான், அதை பெருசு போடாமல் கடந்து போனோமா இல்லையா? ஆமாம். ஜாக்லின் நேற்று பிக் பாஸ் ஒரு மேலிடத்துலேருந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிக் பாஸே பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அதை ராணுவ பெருசாக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதை நம்ம என்ன பண்ணோம்? அதான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே, அது ஏண்டான்னு சொல்லிட்டு கடந்து போனோம். ஆனால் முத்துக்குமரன் மட்டும் தப்பு பண்ண உடனே அவ்வளோ பேரை சேர்ந்து அவன் தப்பு பண்ணிட்டான், மாட்டிட்டான், அவனை போட்டு அடிக்கிட்டான்னு சொல்லும்போது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதுலேயும் ஸ்பெஷலி நீ ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆஃப். ஸோ இதுதான் அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கிறதா அவங்க முகமூடி போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் முத்துக்கிட்ட அது பலிக்காதுன்றதை அவங்க மறந்துட்டாங்க. அழகாக எடுத்து வச்சார் பாருங்கள். சூப்பராக பேசி அவங்க வாயாலே அந்த உண்மையை வர வச்சார். என்னம்மா கில்ட்டில் நீ செத்து போகணுன்னு ஆசைப்பட்டேன், பா செம்ம. இவங்க தாங்க உண்மையான சூப்பரான ஒரு கண்டிஷன். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதை பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. எப்படா ஒருத்தங்களால் இப்படி பேச முடியும் அப்படின்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. அதேமாதிரி அவர் கேட்குற கேள்வியெல்லாம் செருப்படி கேள்வி மாதிரி இருந்தது. அவ்வளோ இதுவாக கேட்குற, அதான் பா ரொம்ப ஒஸ்ட்டு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே இந்த தர்ஷிகா அவங்க பேசின விஷயங்களும் முத்துக்குமரன் கேட்ட கேள்விகளும் உங்களுக்கு எப்படி தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.